லைட். பௌர்ணமி விரதம் இருப்பதன் மூலம் கிடைக்கும் ஆன்மீக நன்மைகள், விரத முறைகள் மற்றும் எந்த நேரத்தில் வழிபட்டால் முழு பலன் கிடைக்கும் என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பௌர்ணமி என்றாலே அது முழு நிலவு என்றே அர்த்தம். 30 நாட்களுக்கு ஒரு முறை நிலவு முழு நிலவாகும். அது பௌர்ணமி என்றும், அறநிலவாகும் போது அது அமாவாசை என்றும் கூறுவார்கள். நம் பௌர்ணமியை பக்திக்கு சிறந்த நாளாகவும், அமாவாசையை நம் முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்கும் நாளாகவும் கருதுவோம். முழு நிலவான பௌர்ணமி என்பது சந்திரன் என்று கூறப்படுகிறது. இந்த சந்திரனும் பூமியும் ஒரே நேர்கோட்டில், அதுதான் பௌர்ணமி அன்று கூறப்படுகிறது. இந்த நாளில் பக்தியுடன் ஆன்மீக வழிபாட்டில் ஈடுபடுவதால் சந்திரனால் ஏற்படும் தோஷங்கள், பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். அதேபோல் பௌர்ணமியன்று செய்யப்படும் வழிபாடுகள், பிரார்த்தனைகள் ஆகியன உடனடியாக பலன் தரக்கூடியவை என சொல்லப்படுகின்றன. 2026ஆம் ஆண்டில் வரக்கூடிய பௌர்ணமி விரதம் இருந்தால் அந்த சிவபெருமானின் அருள் தருகிறார். மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாட்டு செய்து விரதம் இருந்தால் பௌர்ணமி வழிபாடும் பௌர்ணமி விரதமும் சிவபெருமானுக்கு மட்டுமின்றி அம்மன், குலதெய்வம் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டு அவர்களின் அருளை பெறுவதற்கான நாளாகும். சாதாரண நாட்களை விட பௌர்ணமி தினத்தில் தெய்வ தரிசனம் செய்வதும் பூஜைகள் செய்வதும் பல மடங்கு அதிக பலனை தரும். பௌர்ணமியில் பகல் முழுவதும் விரதம் இருந்து மாலையில் வழிபாடு செய்து சந்திரனை தரிசித்த பிறகு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். இதனால் தெய்வீக அருள் கிடைப்பதுடன் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். சந்திரனின் அருளும் கிடைக்கும். பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலை போன்ற ஆன்மீக சிறப்புமிக்க மலை கோவில்களில் கிரிவலம் வந்து வழிபடுவதால் பாவங்கள், முன்னோர்களில் இருந்து பெற்ற சாபம் அனைத்தும் நீங்கும். பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது மற்ற நாட்களில் செல்லும் கிரிவலத்தை விட பௌர்ணமியன்று கிரிவலம் சென்றால் 1000 மடங்கு அதிக பலன் கிடைக்கும். நோயற்ற வாழ்க்கை, குறையாத செல்வமும் கிடைக்கும். அண்ணாமலையாராக அமர்ந்திருக்கும் சிவபெருமானின் அருள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. தமிழ் வருடத்தில் 12 மாதங்கள் உள்ளன. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிறப்புகளை உடையது. இந்த சிறப்புகள் கொண்ட மாதத்தில் பௌர்ணமி விரதம் இருந்தால் மேலும் சிறப்புகளை பெற்று அந்த சிவனின் அருள் நமக்கு கிடைப்பதற்கு எப்படி விரதம் இருக்க வேண்டும் ஒவ்வொரு மாதமாக பார்க்கலாம். சித்திரை. தமிழ் வருடங்களிலும் முதல் மாதமான சித்திரை மாதத்தில்